மொட்டை அடிப்பாங்க நெத்தியில. அப்ப நீங்க யாரை கும்பிடுறீங்க? முருகப்பெருமானே. அவரை கும்பிடுறாளா நீங்க? என்ன ஏங்க கலியுகத்தின் தெய்வமே கந்தப்பெருமான் தான் சொல்லி இருக்கும் பொழுது அவரை கும்பிடுறவங்களா நீங்க? என்ன இல்ல நான் அப்பா கும்பிடுறாரு, நான் முருகனை கும்பிடுறாள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து ஒரு வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் இருக்காங்க. திருநீர் யாருக்கு சொந்தம் தெரியுமா? சிவனுக்கு தான் சொந்தம். ஆமா. நீங்க கடன் வாங்கிக்கிட்டீங்க. யார் கடன் வாங்கினது? நீங்க தான். அவரை வணங்குறவங்க நாங்க திருநீர் அணிய கூடாது யாரும் சொன்னாங்க? மயனுக்கு கடன் வாங்கிக்கிட்டீங்கறேன். எப்படி மயனுக்கு கடன்? வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா ரோஹரா சொல்லிரோம். உடனே வாயை திறந்து வெற்றிவேல் முருகனுக்கு அடுத்து ரோஹரா. ஆனா அந்த அரவரை யாருக்கு சொந்தமானது தெரியுமா? யாருக்கு? சிவனுக்கு சொந்தமானது. அப்படித்தான் ஞானசம்பந்தர் சொல்றாரு. அவரை சிவிகையில வச்சு தூக்கிட்டு போகும்பொழுது பழு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக கீழே இருந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏல 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 ஏலேலோ ஐலசா. இது எதுக்குன்னு தெரியுமா? வேலை பார்க்கறவங்களுக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு, களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இறையமரை இறக்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. ஆக வேலை பழு தெரியக்கூடாதுன்னா ஒரு ஏதோ ஒரு பாடலை பாடணுங்கிறதுக்கா. சரி. அப்ப திருஞான சம்பந்தரை சிவிகையில வச்சு தூக்கிட்டு போகும் பொழுது இப்படி சொல்லிட்டு போனாங்கல்ல, அவர் பார்த்தாரு இதுல எந்த பொருளுமே இல்லை, இதனால் அவர்கள் அடையக்கூடிய புண்ணியம் எதுவுமே இல்லை. ஆனா இவர்கள் வேறொன்றை சொன்னால் இவர்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு புண்ணியம் வந்து சேரும், இறைவனை வணங்குவது போல இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு அவர் தான் முதல்ல சொல்றாரு அரகரோகராங்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இறைவனே எல்லா துன்பங்களில் இருந்தும் நம்மை நீக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் பொருள். சரி. அப்ப அப்படின்னா ஞானசம்பந்தர் யாரை பண்ணாரு? சிவனை. தோருடைய செவியன் விடையேறிய ரூபன் மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள் ஏருடைய வளரான் உன்னை நான் மணிந்தே தருள் செய்த பீருடைய பிரபாபரமை விமானிவன் என்றோ அப்படின்னு சிவனை கும்பிடுவார். சிவனை தான் கும்பிடுவார். சிவனை தான் கும்பிடுவார். அப்ப சிவனுக்காக சொல்லப்பட்டத முருகனை கும்பிடுற நீங்க கடன் வாங்கிக்கிட்டீங்க. கடன் வாங்கணும்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. உண்மைதான். இல்ல கடைசியில் சாம்பல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் சாம்பல். அதை உணர்த்தக்கூடியதான் திருநீர். இப்ப திருநீர் சொல்றான். சுடுகாட்டுல உள்ள சாம்பலத்தானே சிவபெருமானே அணிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கு காடுடைய சுடலை பொடி பூசின்னு தான் பாரு. காடுடைய சுடலைன்னா சுடுகாடு. அங்க இருக்கக்கூடிய சுடலை பொடி அந்த சாம்பல் எடுத்து அந்த மேல பூசிக்கிறாரு தான் பாடுறாரு ஞானசம்பந்தர் சிவன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா? நீங்க குற்றம் கண்டுபிடிக்கலங்க, யதார்த்தத்தை எடுத்து சொல்றேன். இல்ல யதார்த்தம் இல்ல, அப்பனுக்கு சொந்தமானது பிள்ளைக்கு சொந்தம்னு இருக்க கூடாதா? அதான் எடுத்துக்கிட்டே சொல்லாதீங்க. தகப்பனுக்கு சொந்தமானது பிள்ளைக்கு சொந்தம் இருக்கா இல்லையா?